கோவில் சொத்து திருடினா குஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. குஷ்டம் வருமோ இல்லையோ, சேகர் பாபுக்கு இந்த எலெக்ஷன்ல பெரிய கஷ்டம் வரும். கோவில் காசு எடுத்து காலேஜ கட்டி அது ஏதோ பெரிய அரசு சாதனைன்ற மாதிரி வாய்க்கிலேயே பொய் பேசிக்கிட்டு சுத்துறாரு சேகர் பாபு. இந்த தொகுதி மக்கள் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே சேகர் பாபு மேல வெறுப்புல இருக்காங்க. ஆப்பு வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா, சேகர் பாபு மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆப்புக்கு வைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது, வச்சிடணும், யோசிக்க கூடாது. சென்னையில பல இடங்கள்ல திமுக தோக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்க போறதே இந்த சேகர் பாபு தான். சாதாரணமா ஒரு சிஎம் அவருக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காகவே ஒரு மினிஸ்டர் வச்சிருப்பாரு. ஆனா சேகர் பாபு மட்டும் மினிஸ்டர் இருந்து ஜால்ரா அடிக்கிறதுக்காகவே ஒரு சிஎம் வச்சிருக்காரு. இந்த சேகர் பாபு இருக்காரு, ரொம்ப மோசமானவருங்க. கோவில்ல இருக்கிற சாமிய மதிக்க மாட்டாரு, கோவிலுக்கு வர்ற பக்தர்களையும் மதிக்க மாட்டாரு, கோவிலையும் மதிக்க மாட்டாரு. ஆனா கோவில் சொத்தெல்லாம் மட்டும் நல்லா மதிப்பாரு, கொள்ளடிக்கிறதுக்காகவே. ஏன்னா இருக்கிற இடம் அப்படி. திருடுறதுக்காகவே திமுகன்ற ஒரு கட்சி இருக்கு.